கேட்டால் கேளு, கேட்கலன்னு போ. என்ன நீ பைத்தியக்காரன்னே சொல்லு, அதை பற்றி நான் கவலைப்படல. நான் கமெண்ட்ஸ் பற்றி கவலையே படுறதில்ல சார். ஒருவனுடைய வளர்ச்சி இன்னொருவனுக்கு பொறாமையாக தான் தெரியும். இது உலகத்தினுடைய இயல்பு. இவரான பெரிய இவரா, அதெல்லாம் நான் பெரிய என்ன அறிவாளி அப்படின்னா அவன் சொல்ல. நான் கற்றது கைமண் அளவு தான். அந்த கைமண் அளவே இவ்வளோ விஷயம் கற்று வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன், அவ்வளோதான். கேட்டால் கேளு, கேட்கலன்னு போ. என்ன நீ பைத்தியக்காரன்னே சொல்லு, அதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் ஒரு பைத்தியக்காரன் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கானேன்னு பொறாமையும் பட்டுக்கோ. எப்படி? அதெல்லாம் நான் கவலையே விட மாட்டேன். மென்டல்னு சொல்லிக்க, இவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிக்க, என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. நான் கமெண்ட்ஸ் நான் இதில் வாங்கி இதில் விட்டுறேன். என் வேலையை நான் பார்க்குறேங்க. இப்போ வந்து ஏன் பேட்டி கொடுக்குறீங்கன்னா, யோ இப்போ எல்லாம் உனக்கு தெரியுமே, கொஞ்சம் 4 பேர் தெரியட்டு சொல்லுங்கள் சார்னு என்னை கூப்பிட்றாங்க, நான் பேட்டி கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் என்ன நடு ரோட்டில் மவுண்ட் ரோடு நின்றுட்டு இங்கே வா இப்படியெல்லாம் பண்ணாதான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரிகிற ஒரு மீடியா இது. கேட்குறவன் கேளுங்க, கேட்காதவன் கேட்காம போயிடு. இல்லை அனுபவம் ஃப்ரேமில் வந்தாவே பஞ்சு இருந்ததுன்னா எடுத்து காதில் வச்சு அடைச்சிக்க. யார் வேண்டான்னா, இல்லை டிவி ஆஃப் பண்ணு. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. ஆனால் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்கள வாழ்த்துக்கள். ஏன் தெரியுங்களா? தப்பாக சொல்லுவான்னு தெரிஞ்சே பார்க்குறான் பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய தப்பானவன். அதுதான்.